ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்செக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து யூஎஸ் ஆயில், பிரெண்ட் க்ரூட் ஆயில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு $5 பக்கம் நமக்கு வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ எஸ்டர்டே வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஃப்ரைடே வரைக்குமே நமக்கு வந்து க்ரூட் ஆயில் டிமாண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 8,957 ஒரு 400 பாயிண்ட்ஸ் பக்கம் மட்டும் டவுன் வந்து கொடுத்துருந்தது. இருந்தாலுமே அந்த டைம்லலாம் இந்த நியூஸ் வந்து வரல, அதாவது கொஞ்சம் டிமாண்டில் தான் இருந்தது. இப்போ எந்த மாதிரி வந்து நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கா ஈரான் தாக்குதல் வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா 14 நாள் வந்து போர் வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக நடந்துட்டு தான் இருந்தது. இன்றைக்கி வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கொடுத்துருக்கறனால ஒரு 5% பக்கம் நமக்கு வந்து க்ரூட் ஆயில் வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் வந்து கப்பல்கள் வந்து இனிமேல் போகலாம், கொஞ்சம் பயம் இல்லாமல் போகலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் க்ரூட் ஆயில் வந்து சப்ளை தான் ஆகும். ஸோ அதனால தான் ஒரு $5 பக்கம் நமக்கு வந்து நெகட்டிவ் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ யூஎஸ் ஆயில் ஒரு $5 நெகட்டிவில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸுக்கு மேலே தான் ஒரு கேப் டவுன் வந்து நமக்கு வந்து விழுகும். ஓகேங்களா? ஸோ அப்படி விழுந்தது அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 8,217. ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரைடே லோ வந்து 8,478. நமக்கு இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா, ஸோ இங்கே வந்தால் மறுபடியும் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இல்லை அப்படின்னா இந்த 8,217 தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன். இப்போ இதையும் தாண்டி கீழே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸுங்கிறது லோவை பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு வந்து செல் சைடு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் 15 மினிட்ஸ் கேண்டலில். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸும் சேம் கண்டிஷன் தான். இருந்தாலுமே ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டையும் தாண்டி ஒரு கேப் டவுன் விழுந்தால் மட்டும் ஒரு செல்லிங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த சப்போர்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். 273.2 தான் ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது 278.4. ஓகே. இந்த 273.2க்கு கீழே ஒரு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா சேம் நம்ம க்ரூட் ஆயிலில் பார்த்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் லோவை பிரேக் அவுட் பண்ணால் அந்த இடத்துல வந்து ஒரு செல் சைடு கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து கோல்டு அண்ட் சில்வர். இப்போ கோல்டு சில்வரை பொறுத்த வரைக்கும் எஸ்டர்டேவே பார்த்தது தான். நமக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிமாண்டில் இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஃப்ரைடேவோட க்ளோசிங் $4,055. இன்றைக்கி கிட்டத்தட்ட 4,115 வரைக்குமே போயிருக்கு. கோல்டும் வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். கோல்டு கேப் அப் ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா 1,43,458 தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன். எப்போவுமே இந்த மாதிரி சப்போர்ட் எடுக்கிறப்ப 215 மினிட்ஸ் கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும் அந்த இடத்துல வந்து ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,46,561. அடுத்தது சில்வர். இப்போ சில்வரும் சேம் கண்டிஷன் தான். 2,22,856 தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன். இப்போ கோல்டன் சில்வரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஜோன் தான், அதாவது 4,140. இந்த ஹையும் பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா $4,115 பிரேக் அவுட் பண்ணால் 4,140 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து கோல்டில் வந்து இருக்குது. பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் அதே மாதிரி தான். காப்பரும் ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 1,326.30. ஓகேங்களா? ஸோ எப்படியும் நமக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு கேப் டவுன் கேப் அப் ஓப்பனிங் தான் எம்செக்ஸை பொறுத்த வரைக்கும். எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, கேப் ஃபில்லிங் ஏரியாவை ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிஃப்டி நிஃப்டி பார்க்கலாம். ஸோ இந்த நியூஸ் மூலயமா கிஃப்டி நிஃப்டி வந்து நமக்கு வந்து ஒரு 103 பாயிண்ட் பக்கம் பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. ஸோ மார்னிங்லலாம் ஒரு 160 பாயிண்ட் பக்கம் போயிட்டு இருந்தது. இப்போ அதுலேருந்தும் கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் ஆகி ஒரு 103 பாயிண்ட்ஸ் பக்கம் போயிட்டுருக்கு. இந்த 100 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் அப்படியே கண்டினியூ ஆனது, மார்க்கெட் ஓப்பனிங் வரைக்குமே அப்படியே கண்டினியூ ஆனது அப்படின்னா நான் கொஞ்சம் பாசிட்டிவ் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் செல்லிங் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏடிஆர் வேல்யூஸ். ஸோ ஏடிஆர் வேல்யூஸ் எல்லாமே பாசிட்டிவ் தாங்க கொடுத்துருக்காங்க. இன்ஃபோசிஸு, அதுக்கப்புறம் விப்ரோ, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலையன்ஸ் நெகட்டிவில் இருக்குது.
ஸோ ஐடி செக்டார் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ ஐடி செக்டார் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி கொஞ்சம் மேலே வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து MSCI குளோபல் இண்டெக்ஸ் ஒரு 2 பாயிண்ட்ஸ் பக்கம் தான் பாசிட்டிவில் வந்து போயிட்டுருக்கே தவிர பெரிய அளவில் வந்து பாசிட்டிவ் வந்து கிடையாது. இந்த போர் நிறுத்தம்னால MSCI குளோபல் இண்டெக்ஸுங்கிறது ஒரு குறைஞ்சது ஒரு 15-20 பாயிண்டாச்சும் கொஞ்சம் பாசிட்டிவில் போயிருக்க வேண்டியது. வெறும் 2 பாயிண்ட்டு மட்டும்தான் இப்போதைக்கு வந்து பாசிட்டிவில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இன்றைக்கி வந்து என்ன மாதிரி மூவ்மெண்ட் வந்து கொடுக்குது அப்படின்னு. நமக்கு வந்து நிஃப்டி ஒரு 101 பாயிண்ட்ஸ் பக்கம் பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் 5 பாயிண்ட் பக்கம் நெகட்டிவ், அதாவது க்ரூட் ஆயில் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.